ஊரடங்கின் காலத்தில் திருமணம் முடித்தவர்கள் டைம் கேட்டிருந்தேன் கொஞ்சம். என்ன பண்றதுக்கு? சும்மா ஊர் சுற்றலாமே. ஒய்ஃப் ரிசர்வேஷன் பெண்களுக்கு உங்க தங்கச்சி உங்க அக்காவை நிப்பாட்டிக்கலாம்ல? வீட்டுக்கும் போக முடியல, அவங்களாலையும் இங்க வர முடியல. நேத்து தான் சார் கல்யாணம். நேத்து ஹனிமூன் பண்ண முடியல. ஆரம்பிக்கலாங்களா? கொரோனா காலகட்டமும் ஊரடங்கு காலகட்டமும் உலகத்தை எல்லாமுமாக மாற்றியது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது கல்யாணம். கல்யாணம் என்பது எல்லோருக்கும் கனவு தான். பாருங்க அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி இவனுக்கு கல்யாணம்லாம் ஒரு கேடு. ஆனா இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது எல்லாம் பிறண்டது போல திருமணம் பிறண்டுச்சு. அது பல வகையில நன்மையும் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. நன்மையில பெரிய நன்மை, ஒரு எளிய திருமணத்தை இப்பதான் நம்ம பழகுறோம். இப்படிதான் இருந்துச்சு திருமணம், ரொம்ப எளிமையா. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பிரம்மாண்ட ஆடம்பரமாகி இப்ப இந்த நோய் தொற்றினால் மிக எளிய திருமணங்கள், எளிமையான திருமணங்கள் வந்தோம். ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ஊரடங்கின் காலத்தில் திருமணம் முடித்தவர்கள் இதுல நீங்க என்னவா விரும்புனீங்கிறத பேச போறோம். நீங்க என்ன நினைச்சீங்க, ஆசைப்பட்டீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அக்டோபர் 30 முடிவாச்சு. என்னைக்கு பண்றதுன்னு? ஜூலை 2 பண்றதுக்கு. எதனால 8 மாத காலம் தள்ளிங்க திருமணத்தை நிச்சயம் பண்ணி? நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன் கொஞ்சம். என்ன பண்றதுக்கு? சும்மா ஊர் சுற்றலாமே. மார்ச் 13 ஃபிக்ஸ் பண்ணோம் சார். மார்ச் 13 ரிங் மாற்றிக்கிட்டோம். ஏப்ரல் 26 ஃபிக்ஸ் பண்ணோம் டேட். தள்ளி போட்டிக்கலாம் நீங்க? இல்லை போடல சார். தள்ளி போடல. ஆக்சுவலாக நான் பிரசிடென்ட் கேண்டிடேட், வில்லேஜ் பிரசிடென்ட் கேண்டிடேட். சூப்பர். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஒய்ஃப் ரிசர்வேஷன் பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்காக அர்ஜென்ட்டாக பண்ணோம் சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உங்க தொகுதி வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியா? ஆப்பா வில்லேஜ் பிரசிடென்ட் கேண்டிடேட். நான் ஒரு 10 வருஷமா கண்டெஸ்ட் பண்றேன் சார் எலெக்ஷன்ல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. சரி, ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஆண்டு அது பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. பெண்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, சரி, நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. உங்க தங்கச்சி உங்க அக்காவை நிப்பாட்டிக்கலாம்ல? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. February 12 என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேட் மாறிடுச்சு. 3 டேட்டா? 3 டேட் மாறிடுச்சு. என்ன எப்படியா கொரோனா ஒழிச்சு தான் கல்யாணம் பண்றதுன்னு? ஆமா. வாழ்த்துக்கள். சரி போ. ஸோ ஜூலை 8 வந்து மேரேஜ் ஆச்சு. ஓகே, ஜூலை 8 முடிவு பண்ணீங்க. அதான் ஊரடங்கு முடியலையே இன்னும். அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 2 ஃபேமிலிக்குமே ஒரு போராட்டமாகவே போயிட்டு இருக்கு. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய போராட்டம் பின்னாடி வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம். இந்த கொரோனா முடிய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு. கொரோனாவோட வாழ பழகிட்டீங்க. ஆமா. ஓகே. உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா? நீங்க காதல் திருமணம். அதனால சரி முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம். கண்டிப்பா 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் நம்ம தேவையில்லாம கொரோனாவுக்கு பயந்து சட்டிக்கு பயந்து அடுப்புல விழுந்த கதையாயிரும். அதனால சரின்னு சொல்றப்ப பண்ணிடுவோம்னு நினைச்சிருக்கீங்க. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயில்க. சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணல. எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து என் நேட்டிவ் வந்து ஊட்டி, இவங்க வந்து பாண்டிச்சேரி. லாக்டவுன் முன்னாடி வந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். இல்ல புரியல. எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும், இவங்க ஃபேமிலிக்கும் தெரியும், லவ் பண்ணுறது எல்லாமே தெரியும். அப்புறமா மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. இங்கே வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் வந்து லாக்டவுன் போட்டனால என்னால் வீட்டுக்கும் போக முடியல, அவங்களாலையும் இங்கே வர முடியல. நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேனா, உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. அப்போ நான் இவங்க வீட்டில் தான் ஒரு 6 months ஒரு 5-6 months இவங்க வீட்டிலே தான் இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் இவங்க வீட்டில் தான் இருக்கேன். இன்னும் நானும் எங்கள் வீட்டுக்கு போகல. வீட்டிலேருந்து இன்னும் யாரும் இங்கேயும் வந்து பார்க்கல. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நேற்று தான் சார் கல்யாணம். நேத்து? எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்குமா சார், அதனால சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே மீறலையே. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா,
தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டே தம்பி ஏதாவது பேசுப்பா டே 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, 2 பேர் வீட்லையும் தெரியும், 2 பேரும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இவங்க வந்து ஊரடங்கு காலத்துல வந்து உங்க வீட்டில் மாட்டிட்ட மாதிரி தெரியல, இது திட்டமிட்டு செஞ்சாதான் எனக்கு தோணுது. திட்டமிட்டு சதி செய்து எப்படியாவது அப்படிலாம் இல்லை சார். அது எங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்குங்க போல சார். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டேன். லாக்டவுன் வந்து சந்தோஷமா கொண்டாடினது நீங்க 2 பேரும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையா சார் லாக்டவுன்ல வந்து நான் எங்களுக்கு எந்த ஃபீலுமே இல்லை சார். இருக்காதுல்ல, எப்படி இருக்கும்? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாங்கள் பிளான் பண்ணல சார், கடவுள் தான் பண்ணியிருக்காரு போல சார். ஓ அப்படி. ஆமாம் சார். கல்யாணமாகி 1 நாள் தான் ஆகுது. ஆமாம் சார். அதுக்குள்ளே ஒரு ஞான நிலை அடைஞ்சிட்டே நீ. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், 7 இயர்ஸ் லவ் எங்களுக்கு. இவங்க வந்துட்டு 14 நாள் குவாரண்டைனில் இருக்கணும். இவங்க அப்பா அம்மா வந்து குவாரண்டைனில் இருக்கணும். ஃப்ளைட்டில் வராங்க. ஃப்ளைட்டில் வந்து 14 நாள் குவாரண்டைன் இருந்துட்டு குவாரண்டைன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து இந்த ஊரடங்கு ஸ்டார்ட். சாம்பார் அப்ப எனக்கு ஒரு 20-30 நாள் தான் டைம் எல்லாமே. சரி எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதான் நாங்கள் பார்க்கும்போது நீங்க அது காரணம் வந்து எலெக்ஷன் மேல இருந்துச்சு அதானே? அதனால ஒரு சீக்கிரம் நீங்க ஏதோ காதல் கொண்டு உடனே வச்ச மாதிரியே சொல்றீங்களே நீங்க. அப்போல்லாம் இந்தியாவுக்குள்ள அந்த அளவுக்கு அவ்வளோ கொரோனா, சைனால தான் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு எலெக்ஷன் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல். நம்ம உங்களுக்கு திருமணம் என்பது இப்போ மற்றவர்கள்லாம் விமர்சையா நடத்தணும், எடுத்த புடவையை காட்டுறதுலாம் வேற, உங்களுக்கு வந்து தேர்தல் கேன்வாஸ் வேற. அது கொண்டு இதான்ப்பா கேண்டிடேட் பார்த்து ஒழுங்கா ஓட்டு போட்டுருக்கேன்னு சொல்லணும். இவங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தணும். அது நடக்கலைங்க போது என்ன நீங்க? நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சார். ஆனால் கல்யாணத்தை எப்படியாச்சும் முடிச்சணும்னு பண்ண முடிவு பண்ணேன். ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப தடபுடலாம் பயங்கர பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு 10 நாள், அந்த 15 நாள் கேப்லேயே. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்களை வில்லேஜ் பிரசிடென்ட் ஆக்குறதுக்காகத்தான் இந்த திருமணத்தை இவ்வளவு விரைவா பண்றாரு. உங்களுக்கு தெரியுமா? முதல்லயே தெரியும் சார். தெரியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, நம்மளும் ஒரு ஊர்ல தலைவரா கெத்தா நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் போயிட்டேன். ஓ அப்படி நடத்துறீங்க. மாசா கெத்தா கேப்டனா ஹனிமூன் பண்ண முடியல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு தான் எனக்கு அந்த ஐடியா தோணவே இல்லை. ஆக்சுவலா இப்படி நீங்க மனசுக்குள்ள வந்து வர குருவே அப்படிங்கிறீங்க. அவர் எக்ஸ்பிரஷனே கொடுக்காம அப்படியே உட்காந்துருக்காரு. அதான் அவரோட யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். அதனாலதான் அவனை சாதிக்க முடிஞ்சிருக்கத. எதையாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க அந்த முகத்துல. பாரா என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாரா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. அப்பப்பதான் விரல் விட்டு எண்ணிடலாமே நாங்கள் ஃபோன் பேசினது. அதுக்கே வந்துட்டு பார்த்து பேசு, கொஞ்ச நேரம் பேசு, ஒரு 10 மினிட்ஸ் பேசணுன்னா பிரவீனா அப்படின்னு ஒரு குரல் வரும் அங்கிருந்து. மறுபடியும் அங்க என்னமா பேசிட்டு மாமா திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசு. நான் வந்து சாட்டர்டே சண்டேலாம் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ற டைம்லே இப்போ சொல்லலாம் பேபி. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. தெரியுதுடா, கால் எடுக்க கொஞ்சம் இதா இருக்கு, உள்ளுருக்கு நடுங்குதுடா. எனக்கு என்ன பயம்? கிளம்பி 2 பேரும் எங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா சாப்பிடுற ஆளுங்க. ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஏதாவது கிடைக்குதா போய் பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அவர்கிட்ட கொடு. இந்த ஒரே ஒரு நிமிஷம் மேல கொடு சார். சார் எல்லாருமே சொன்னாங்க இழந்த ரொமான்ஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாஞ்சு மைக்க வாங்குனீங்க பாருங்க தம்பி. அதுக்கு இல்ல சார். ஆனா மிஸ் பண்றதுல தான் எல்லாமே அதிகமா லவ் வருமே சார். மிஸ் பண்ணாதான் அதிகமா லவ் வரும். ஒரு தத்துவ ஞானி வேற ஒளிஞ்சிருக்கானேப்பா. சபாஸ் बेटा, बहुत बढ़िया. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.